சூரத்துன் நிசாவினுடைய ஒரு ஆயத்து என்று ஓதப்பட்டது. அலம் தர இலல்லதீன யஸ்உமூன அன்னஹும் ஆமனூ பிமா உன்ஸில இலைக்க வமா உன்ஸில மின் கப்லிக் யுரீதூன அன் யதஹாக்கமூ இலத் தாகூத் வகத் உமிரு அன் யக்ஃபுரூ பி وَيُرِيدُ الشَّيْطَانُ أَنْ يُضِلَّهُمْ ضَلَالًا بَعِيدًا. இந்த ஆயத்து இறக்கப்பட்டதனுடைய பின்னணி என்ன என்பதை தஃப்சீர் விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லும்போது, ஜாஹிலியத்தான காலம், நபி அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முந்திய மௌட்டிக காலம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு காலம். அந்த காலத்தில் ஒரு ஜோசியன் இருந்தான், குறிபார்த்து சொல்லக்கூடியவன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவனிடத்திலே சென்று இந்த பிரச்சனைக்கான தீர்வை கேட்பார்கள். அவன் அதை சொல்லுவது வழக்கம். ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வசித்து கொண்டிருந்த முஸ்லிம்கள், அதில் யூதர்களும் இருந்தார்கள். இவர்களுக்கு இடையிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அடிதடி உருவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது, இவர்கள் அந்த குறி சொல்லக்கூடிய இடத்திலே சென்று இதற்கான தீர்வு என்ன என்று கேட்டார்கள். அப்போது அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்தான். அல்லாஹ்வும் ரசூலும் எதை சொல்லுகிறார்களோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த வேதம் இறக்கி வைக்கப்பட்டதோ அதை கொண்டும், இதற்கு முன்னாலே இறக்கி வைக்கப்பட்ட தௌராத், இன்ஜீல், ஜபூர் போன்ற வேதங்களை கொண்டும் ஈமான் கொண்டிருப்பதாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஷைத்தானிடத்திலே சென்று தீர்ப்பை வேண்டி நிற்கின்றார்கள். அங்கே போய் தன்னுடைய வழக்குகளை, பிரச்சனைகளை சொல்லுகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று அல்லாஹுவால் கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள். ஷைத்தான் அவர்களை வெகு தூரம் வழிகெடுப்பதற்கு அவன் நாடியிருக்கிறான் என்று அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக அறிவிக்கிறான். இன்னொரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில யூதர்கள், ஜுலாஸ் இப்னு சாமித் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆள், முஅத்தப் இப்னு குஷைர் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆள், ராஃபி இப்னு ஸைத் என்ற ஒருவன், அதே போல பிஷ்ர் என்று சொல்லப்படுகின்றவர்கள் எல்லாமே முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள். நாங்கள் முஸ்லிம் மூமின்கள் என்று சொல்லிக் கொள்ளுவார்கள். ஆனால் அவர்கள் குஃப்ரிலேயே இருந்து கொண்டிருப்பார்களே தவிர அவர்கள் எந்த வகையிலும் முஸ்லிம்கள் அல்ல. இவர்களெல்லாம் முனாஃபிகீன்களாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு முறை இவங்களுக்கு இடையில், இவங்களுக்கும் முஸ்லிம்களுக்கு இடையில் பிரச்சனை ஏற்பட்டது. விவகாரம் ரொம்ப மோசமான நிலையில் ஆனப்போ முஸ்லிம்கள் சொன்னார்கள், இதற்கான தீர்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே தான் போய் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். யூதர்கள் சொன்னார்கள், யகூதிகளிலேயே நம்முடைய குருமார்கள், யூத குருமார்கள் இருக்கிறார்கள், அவங்கள்ட்ட போய் கேட்கலாம் என்று சொன்னார்கள். இப்படி சொன்னதுக்கான காரணம் என்ன? நமக்கு இந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக கிடைக்கணும். விஷயம் என்னன்னா, இந்த முனாஃபிக்காக இருக்கக்கூடியவன் அவன்தான் திருட்டுத்தனம் செய்கின்றான். யகூதியாக, யூதனாக இருக்கக்கூடியவனுக்கு சாதகமான தீர்ப்பு வரப்போகிறது. இப்போ என்ன சொன்னார்கள்? நபி அவரிடத்திலே போனால் சரியான தீர்வை அவர்கள் தருவார்கள். அப்போ யகூதிக்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்துவிடும். ஆகையினால எதிர்பார்த்தியில் இருக்கக்கூடிய அந்த முனாஃபிக் பிஷ்ர் என்பவன் சொன்னான், நாம் யகூதிகளுடைய, அதாவது உங்களுடைய பெரும் தலைவர்களிடத்தில் போய் இதற்கான தீர்வுகளை தெரிந்து கொள்ளலாம்.
என்று சொன்னார். ஏன் அப்படி சொன்னா என்று சொன்னால், நபி அவர்கள் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு மிகச்சரியாக தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள். அப்படி அவர்கள் தீர்ப்பு வழங்கும் போது யூதனுக்கு சாதகமாக சொல்லுவார்களே தவிர எனக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்ல மாட்டார்கள். ஆகையினால் அவன் சொன்னான், முகம்மது இடத்திலே போக வேண்டாம், நாம் கஅப் இப்னு அஷ்ரஃப் இடத்திலே போகலாம். கஅப் இப்னு அஷ்ரஃப் என்பவன் யூத மதத்தினுடைய மிகப்பெரிய தலைவன், பெரிய பணக்காரன், திறமை வாய்ந்தவன், ஒரு பெரிய கவிஞனாக இருந்தவன், எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து சட்டாம்புள்ள வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு தலைவன். அந்த கஅப் இப்னு அஷ்ரஃப் இடத்திலே போகலாம் என்று அவன் சொன்னான். கஅப் இப்னு அஷ்ரஃப் ஏதாவது காசு பணங்களை வாங்கி கொண்டு, லஞ்சத்தை வாங்கி கொண்டு நமக்கு எதிராக தீர்ப்பு சொல்லிவிடக்கூடும் என்று யூதன் கருதினான். யூதன் அவனுடைய தலைவனை வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு, இதுக்கான சரியான தீர்வு, சரியான பிரச்சனைக்கான பஞ்சாயத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தான் போகணும், அவர் தான் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நீதமான முறையில் தீர்ப்பு சொல்லுவார். யஹூதி சொல்கிறான். முஸ்லிம் என்று வாதித்து கொண்டிருக்கக்கூடிய முனாஃபிக்கு சொல்கிறான், முஹம்மது இடத்துல வேண்டாம், நாம் கஅப் இப்னு அஷ்ரஃப்ட்டு போகலாம். இந்த பிரச்சனை நடந்தது. கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் போனான். போய் கேட்கும்போது யஹூதிக்கு எல்லா விஷயத்தையும் விசாரித்தார்கள். விசாரணை முடிந்ததற்கு பிறகு தீர்ப்பு சொன்னார்கள். யஹூதிக்கு சாதகமாக தீர்ப்பு சொன்னார்கள். தன்னை முஸ்லிம் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய பிஷ்ர் என்று சொல்லப்படுகிற முனாஃபிக், அதே போன்ற மற்றவர்கள், இவர்கள் நமக்கு சாதகமாக தீர்ப்பு இல்லை என்று சொல்லிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு விட்டார்கள். யூதனுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது. வெளியில் வந்த உடனே இந்த தீர்ப்பை நான் ஒத்துக்க மாட்டேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன தீர்ப்பை ஒத்துக்க மாட்டேன். ஆகையினால கஅப் இப்னு அஷ்ரஃப்டையும் வேணாம், முஹம்மதுட்டையும் வேணாம், இதுக்கு இன்னொரு தீர்ப்பு, வேறொரு இடத்துக்கு நம்ம போகலாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹுட்ட போகலாம், அவர் நீதமாக தீர்ப்பு வழங்கக்கூடியவர். யஹூதிக்கும் தெரியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நீதம். நபி அவங்களுடைய காலத்திலேயே அவங்களுக்கு அந்த பேர் இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுட்ட போகலாம். சரி போகலாம், 2 பேரும் போனாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் எல்லாத்தையும் விசாரித்து முடித்ததுக்கு பிறகு இவர் சொல்கிறதெல்லாம் சரிதானா, கரெக்டு தானா? ஆமாம் கரெக்டு தான். சரி, அந்த பிஷ்ர் என்ற முனாஃபிக் இடத்துல சொன்னாங்க, சரி கொஞ்சம் இருங்க. நேராக போனாங்க உள்ள. எதுக்கு போகிறாங்க, ஏன் போகிறாங்கன்னு தெரியாது. கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வந்த உடனே அந்த முனாஃபிக்கை ஓங்கி ஒரே வெட்டு அங்கே செத்துட்டான். கொலை விழுந்துருச்சு. அந்த பிஷ்ர் என்ற முனாஃபிகனுடைய அவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் உமரை பழிவாங்க வேண்டும், அநியாயமாக ஒரு உயிரை கொண்டுட்டாரு, ஆகையினால் அவரை பழிவாங்கணும்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. கேஸுன்னா யாரிடத்துல? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த கேஸு போகுது. அப்போ நபி அவங்களே கொஞ்சம் ஆடி போயிட்டாங்க. உமர் அவர்கள் இப்படி ஒரு முஸ்லிமான ஒருத்தனை கொல்லுவதற்கு துணிய மாட்டாரே என்று யோசித்தார்கள். உமர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார், எப்படி இந்த துணிவு அவருக்கு வந்தது என்று அவர்கள் தங்களுக்குள்ளாகவே யோசனை செய்து கொண்டிருக்கிற போது ஜிப்ரைல் இறங்கிவிட்டார். அல்லாஹ் வஹி அறிவித்தான், கொல்லப்பட்டவன் முஸ்லிம் அல்ல, அவன் முனாஃபிக். முனாஃபிக் கூட அல்ல, தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்தி கொண்டு குஃபரை மறைத்து வைத்திருக்கக்கூடிய இவன் காஃபிர்களிலேயே கேடுகட்ட காஃபிர். அவனை வெட்டித்தான் ஆக வேண்டும். அவன் அல்லாஹுவின் மீது அல்லாஹ் இறக்கி வைத்த இந்த வேதங்கள், குர்ஆனையும் குர்ஆனுக்கு முந்திய வேதங்களையும் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி பிதற்றி கொண்டிருந்தான், பொய் சொல்லி கொண்டிருந்தானே தவிர அவன் சொன்னது உண்மை அல்ல. அவன் காஃபிர் தான், வெட்டனது சரிதான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய செயல் சரி என்பதை அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்லி தந்தார்கள். அப்போ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
பரிசுத்தமானவர்கள் இந்த விஷயத்திலே நீதத்திற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டு தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள். இவனை வெட்டியது சரிதான், எனவே இவனுக்கு பழிவாங்குவதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வஹி அறிவித்தார். அது சுருக்கமாக நான் இதை சொல்லி இந்த 3-4 ஆயத்திலே இதுதான் வருகிறது. அலம் தர இலல்லதீன யஸ்அமூன அன்னஹும் ஆமினு பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கப்லிக். குர்ஆனை கொண்டும் இதற்கு முந்திய வேதங்களை கொண்டும் ஈமான் கொண்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? யுரீதூன் ஐயத்தஹாக்கமு இல தாகூத்தி. தாகூத்துன்னா ஷைத்தான். ஷைத்தானுடைய வேலையை செய்யக்கூடியவனுக்கும் ஷைத்தான் என்று சொல்லப்படுகிறது. அது ஜின்னுடைய ஷைத்தான் அல்ல, இது மனித ஷைத்தான். எனவே ஷைத்தானிடத்திலே தீர்ப்புக்காக வேண்டி போக நாடுகின்றார்கள். ஆனால் வகத் உமிரு ஐ யக்ஃபுரு பிஹி, அவனை மறுக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் ஷைத்தான்களிடத்திலே தீர்ப்புக்காக வேண்டி போகின்றார்கள். ஆனால் அந்த ஷைத்தான் ஐயுதில்லஹும் தலாலம் பஈதா, வெகு தூரமான வழிகேட்டில் அவர்களை கொண்டு செல்வதற்கு நாடுகிறான். வைலா கீல லஹும் தஆலு இலா மா அன்ஸலல்லாஹு வைலர் ரசூல், அல்லாஹ் இறக்கி வைத்த குர்ஆனுடைய சட்டத்திற்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தீர்ப்புக்கு வாருங்கள் என்று கூப்பிடப்பட்டால் ரஐத்தல் முனாஃபிகீன யசுத்தூன அன்க சுதூதா, முனாஃபிக்குகள் அதை தடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் காண்பீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இது அல்லாஹ் ரசூலுடைய சட்டம் என்பதுதான் ஷரியத்தினுடைய சட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நபியினுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் காஃபிர். முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெளிப்புறம் படையாகவும் சரி, அவன் அந்தரங்கத்திலேயும் சரி, உதட்டாலும் சரி, உள்ளத்தாலும் சரி, அவன் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இல்லையானால் فَلَا وَرَبِّكَ لَا يُؤْمِنُونَ حَتَّى يُحَكِّمُوكَ فِيمَا شَجَرَ بَيْنَهُمْ ثُمَّ لَا يَجِدُوا فِي أَنفُسِهِمْ حَرَجًا مِمَّا قَضَيْتَ وَيُسَلِّمُوا تَسْلِيمًا. முழுக்க முழுக்க அந்த தீர்ப்பை ஏற்காத வரை ரப்பின் மீது சத்தியமா சொல்றேன், அல்லாஹ் சொல்றான், லா யுமினூன், உங்களுடைய ரப்பாகி என் மீது சத்தியம் செய்து சொல்லுகிறேன், இவர்கள் மூமினாக மாட்டார்கள். எப்போ அல்லாஹ் ரசூலுடைய தீர்ப்பை மறுத்து வேறு இடங்களிலே ஷைத்தானுடைய தீர்ப்புக்காக வேண்டி போகின்றார்களோ அவர்கள் எப்படி முஸ்லிமாக இருக்க முடியும்? எனவே காஃபிர்கள் தான். அந்த காஃபிருக்கான தண்டனை சரியான தண்டனை என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா பதிவு செய்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஒரு சம்பவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே போகாமல் காபு பின் அஷ்ரஃபிடத்தில் ஏண்டா போனீங்கிறதுக்கு குர்ஆனிலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அவர்கள் இன்னரத்னா இல்லா இஹ்சானம் வ தௌஃபீகா சும்ம ஜாவுக யஹ்லிஃபூன பில்லாஹ் இன்னரத்னா இல்லா இஹ்சானம் வ தௌஃபீகா. ஓப்பனாக சொன்னாங்க. என்னன்னா, முஹம்மதுகிட்ட போனால் எது ஹக்கோ அதைத்தான் சொல்லுவார். அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக நான் மாட்டிக்குவேன். அந்த முனாஃபிக் சொல்கிறான், கண்டிப்பாக நான் மாட்டிக்குவேன். அதனால தான் வேறு இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணோம். இந்த காபு பின் அஷ்ரஃபிடத்திலே போகலாம் என்று சொன்னதனுடைய காரணம், யூதனும் அதை ஏற்றுக்கொண்டதற்கான காரணம், ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தீர்ப்பு சொல்லிட்டா பிரச்சனை, அடிதடி, வெட்டு குத்து இவைகளிலிருந்து தப்பிச்சுக்கலாம். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற முறையில் தான் இவங்களுக்கு மத்தியில் ஒரு காம்ப்ரமைஸ் செய்கிற மாதிரி நாங்கள் ஒரு ஏற்பாடு செஞ்சோமே தவிர அல்லாஹ் ரசூலுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிற எண்ணத்தில் அல்ல என்று சொன்னதாக கூட ஒரு விளக்கம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நாம் இங்கே விளங்க வேண்டிய கருத்து, அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது, அல்லாஹ் சொன்ன அனைத்தும் குர்ஆனில் இருக்கிறது. அதற்குரிய எல்லா விளக்கங்களுமே ஹதீஸுகளில் இருக்கின்றன. அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக வைத்து தீர்வுகளை இமாம்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதற்குத்தான் ஷரியத் என்று சொல்லுகின்றோம். இந்த ஷரியத்தினுடைய சட்டங்களை அவரவர்கள் தங்களுடைய கையில் எடுத்துக்கொண்டு இஷ்டம் போல அவர்கள் பயன்படுத்துவதற்கு அதிகாரம் இல்லை. அதை விட்டுவிட்டு
குர்ஆன் சொல்லக்கூடிய ஷரியத் சொல்லக்கூடிய சட்டத்தை விட்டுவிட்டு கோர்ட்டுக்கு கச்சேரிக்கு போகிறான் என்று சொல்ல போனால் ஏன் இப்படியே பேசி கொண்டு போக வேண்டும்? ஓப்பனாகவே சொல்லுவோம். பாகப்பிரிவினையில் ஆண்களுக்கு 2 பங்கு, பெண்களுக்கு 1 பங்கு. இது ஷரியத் சொல்லக்கூடிய சட்டம். அல்லாஹ் ரசூல் கற்றுத்தந்த இந்த சட்டம். இன்றைக்கு அது ஓதப்பட்டிருக்கிறது. லிzzக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையைன். 2 பெண்களுடைய நசீப் எதுவோ அது ஒரு ஆணுக்கு என்று அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறார். கியாமத் நாள் வரை இந்த சட்டத்தில் மாற்றம் கிடையாது. அல்லாஹ் ஹிக்மத்துள்ளவன், மிக மிக நுணுக்கமானவன். எல்லா சாதக பாதகங்களை எல்லாம் அறிந்துதான் அவன் சட்டத்தை ஏற்றி வைத்திருக்கிறான். அது இன்றைக்கு ஓதப்பட்டது. இப்போ 2 கோர்ட்டுக்கு போனால் நம்முடைய பங்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ ஆணும் பெண்ணும் சமம் என்கிற முறையில் அவனுக்கு 10 லட்சம் சொன்னால் இவளுக்கும் 10 லட்சம் தான். ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் இந்த நாட்டிலே என்ற வரட்டு சித்தாந்தத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டிலே, இந்த நாட்டினுடைய வழக்கு மன்றத்திலே நீங்கள் போய் கேட்கும்போது உங்களுடைய பங்கு அதிகமாக கிடைக்கும் என்பதனால் அங்கே போய் நின்றால் இதே ஆயத்துத்தான் பேசும். நீங்கள் காஃபிர்கள், வெட்டப்படுவதற்கு தகுதியானவர்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தினால்தான் வாள் எடுத்துக்கொண்டு யாரிடத்திலையும் கேட்கவில்லை, ஓங்கி வெட்டி சாய்த்தார்கள். ஷரியத்தை புறக்கணித்து விட்டு அடுத்தவனுடைய தீர்ப்புக்காக வேண்டி கோர்ட்டு கச்சேரியினுடைய வாசல்கள் ஏறி நிற்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆயத்து பதில் சொல்லுகிறது. நீ ஒரு முஸ்லிம் அல்ல, நீ கொலை செய்யப்படுவதற்கு தகுதியானவன். தலாக்கு 3 தலாக்கு விடப்பட்டதற்கு பின்னால் ஃபலா தஹில்லு லஹு மின் பஅது ஹத்தா தன்கிஹ ஸௌஜன் கைரா. அந்த பெண் வேறொருவனை நிக்காஹ் முடித்து அவன் அனுபவிக்கிற வரை நீ அவளை புணரக்கூடாது, அவளை பயன்படுத்தக்கூடாது, ஹலால் இல்லை என்று குர்ஆன் சொல்லுகிறது. 3 தலாக்கு விட்டாலும் அதை 1 தலாக் என்று எங்கே எவன் தீர்ப்பு சொல்றானோ அந்த இடத்துக்கு போய் இந்த சட்டத்துக்கு மாற்றமாக வேறு சட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அது ஷரியத்துக்கு எதிரான சட்டத்தை ஏற்பதாக அர்த்தம். இது போன்று 1 அல்ல 2 அல்ல, இஅ்திகாதுகளிலேயும் சரி, நம்முடைய கொள்கை விஷயத்திலேயும் சரி, சட்டங்களிலேயும் சரி, கொடுக்கல் வாங்கலிலேயும் சரி, அல்லாஹ் ரசூல் விதிக்கின்ற தீர்ப்பை புறந்தள்ளிவிட்டு அடுத்தவர்களுடைய தீர்ப்பை நோக்கி முஸ்லிம்கள் போனார்கள் என்று சொன்னால் இந்த ஆயத்து மீண்டும் மீண்டும் சொல்ல முடியும். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இவர்களுக்கு என்ன சொல்லுகிறான்? ஃபலா வ ரப்பிக, ரப்பின் மீது சத்தியமாக, லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட ஆச்சரியங்களிலே தீர்ப்பை வழங்குகிற வரை, அதை ஏற்றுக்கொள்ளுகிற வரை அவர்கள் நிச்சயமாக மூமின்களாக ஆக மாட்டார்கள். முழுக்க அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே ஒரு ஷரியத் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ரசூலை பின்பற்ற வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பின்னால அதற்கு பெயர்தான் ஷரியத்து சட்டம் என்று சொல்லுகின்றோம். அதை நாம் பின்பற்ற கடமைப்பட்டவர்கள். எங்காவது இதையும் விட்டுவிட்டு ஏதாவது சலுகைகளை தேடி குர்ஆன் ஹதீஸை புறந்தள்ளிவிட்டு அடுத்தவர்களுடைய தீர்ப்பை நோக்கி போகக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வஈத், இந்த கண்டனம் நிச்சயம் உண்டு என்பதை இந்த ஆயத்துக்கள் தெளிவுபடுத்துகின்றன. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு பல விஷயங்களிலே பார்க்கின்றோம். இது மட்டுமல்லாமல் தலாக்கு விஷயத்திலே காதிகளுடைய முஃப்திகளுடைய வாய்களெல்லாம் அடைக்கப்பட்டு விட்டன. காசியாராக இருக்கக்கூடியவர் போய் 3 தலாக்கு விட்டதை பற்றி ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னால் அவர் சொல்ல மறுக்கிறார். காரணம், அவர்களுடைய வாயை அடைத்து விட்டார்கள். அவர்களுடைய கைகால்களை எல்லாம் பூட்டு போட்டு வைத்து விட்டார்கள். செயல்பட முடியாத அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்கள். எது எப்படியாக இருந்தாலும் சரி, ஷரியத்தினுடைய சட்டம் தான். கியாமத் நாள் வரை அக்மல்து லக்கும் தீனக்கும், பரிபூர்ணமான தீனை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா பக்குவப்படுத்தி நம்முடைய கையிலே கொடுத்து விட்டார். இதில் எந்த மாற்றத்திற்கும் வழியில்லை. யாரும் இதற்கு எதிரான தீர்ப்பை சொன்னால் அந்த தீர்ப்பு பாத்திலானது, அது தவறானது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே
இன்றைக்கு காசு அதிகமாக கிடைக்கிறது என்பதற்காக வேண்டி, ஒரு பூமியிலே ஒரு இடம் நமக்கு அதிகமாக வருகிறது என்பதற்காக வேண்டி நம்முடைய சொத்துக்களில் இருந்து நம்முடைய கவுண்டிங்கில் அதிகமாகலாமே தவிர அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக கோர்ட்டினுடைய தீர்ப்பை ஏற்று இது போன்ற பொருள்களை அதிகரிக்க செய்வோம் என்று சொன்னால் கடைசி முடிவு மிக மோசமாகும். அல்லாஹ் காப்பாற்றுவானாக. ஆகையினாலே ஷரியத்தை பின்பற்ற வேண்டிய கடமைப்பட்டிருக்கக்கூடிய நாம் இது போன்ற அடுத்தவர்களுடைய தீர்ப்புக்கு நாம் ஆளாகக்கூடாது. குர்ஆன் என்ன சொல்லுகிறது, ஹதீஸ் என்ன சொல்லுகிறது, ஷரியத்து சட்டம் என்ன சொல்லுகிறது, இதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர இன்றைக்கு அநியாயமாக தீர்ப்பு வழங்குகின்ற நீதிமன்றங்களுக்கு நாம் செல்லவே கூடாது. நீதிமன்றத்திலேயே நீதி செத்து போய்விட்ட காலம் இது. ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டுமே தீர்ப்பு வழங்கக்கூடிய, வேண்டியவன் வேண்டாதவன் என்கிற பாகுபாட்டை வைத்துக் கொண்டு, தன்னுடைய கட்சிக்காரன் அடுத்தவன் என்ற பாகுபாட்டை வைத்துக் கொண்டு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு அநீதியான ஒரு மன்றம்தான் அந்த நீதிமன்றம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலே இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், அன்றாட செய்திகளையே பார்த்து கொண்டிருக்கின்றோம். திடீரென்று ஒரு பள்ளியை இடிக்கிறான், திடீரென்று ஒரு பள்ளியை தோண்டி எடுக்கிறான், என்னமோ உள்ள இருந்து எடுத்தோம், அங்க ஒரு லிங்கம் கிடைச்சது, அங்க ஒரு சாமி கிடைச்சது, அதனால் இந்த இடத்துல பள்ளிவாசல் இருக்கக்கூடாது, இது கோயில் தான். இப்படியே ஒவ்வொரு நாளும் பிரச்சனை செய்யும் போது நீதிமன்றம் சாதகமாக இருக்கிறது. எவன் அதற்கு தோதுவாக அவன் சரியான தீர்ப்பு அவர்களுக்கு தோதுவாக கொடுக்கின்றானோ அவனுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது என்று இன்றைக்கு நீதி செத்து போய் கிடக்கின்ற இந்த சூழலில் குர்ஆன் ஹதீஸை புறந்தள்ளிவிட்டு அடுத்தவருடைய சட்டங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இல்லை. ஷரியத்து தான் மிக முக்கியம். இந்த நாடு, இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டம் எல்லாமே நமக்கு தேவைதான், நாம் பின்பற்ற வேண்டியதுதான். அதற்கு முன்னால் நம்முடைய ஷரியத்து நம்முடைய உயிரினும் மேலானது என்பதை நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா புரிந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தருவானாக.